சார் இப்போ வந்து விஜய் சார் நடிச்சு லாஸ்ட் மூவி, அதாவது 69th மூவி வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அதுவும் 2026 ஜனநாயகன். எப்படி ஃபீல் பண்றீங்க ஆக்சுவலி? ஓகே, ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லது தானே. ஐ திங்க் இட் வில் பி த லாஸ்ட் டான்ஸ் ஆஃப் விஜய்னா. ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து அரசியல் போக போறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் வந்து கடைசியாக வந்து 5 படம் மாதிரி சுமாராக இல்லாமல் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்ஸ் வேறு என்னை கழிவு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் கொஞ்சம் மக்களுக்கு வந்து கருத்துள்ள படமாகவும் ஒரு அந்த அரசியல் புரிதல் உள்ள, ஏன்னா இது கருத்து அரசியல் தான் போகப்படாது எப்படி இருந்தாலும். ஸோ அந்த அரசியல் புரிதல் இருக்க மாதிரி ஒரு சில படங்கள் எடுத்தால் நல்லா இருக்கும். எனக்கு கடைசி படம் ஜனநாயகன் வந்து இல்லை, அவர் இதுக்கப்புறம் நிறைய படம் எடுப்பார். என்ன சொல்றீங்க? இல்லை, கண்டிப்பாக எடுப்பார். ஓகே, அவ்வளோதான். என்ன இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? அவர் அரசியல் போறாரு, ஒன் லாஸ்ட் சான்ஸ் சொல்லிட்டாங்க. இல்லை, போவார். மேபி 1 or 2 இயரில் திரும்ப வந்துருவார்னு நினைக்கிறேன். வந்துருவாருன்னா அரசியலும் பார்ப்பாரு, இதையும் பார்ப்பாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி வருவார், கண்டிப்பாக வருவார். ரொம்ப ஆக்சுவலி எனக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்கள் சொல்லி தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் அவரோட லாஸ்ட் படம்னு சொல்லும்போது லிட்டில் ஃபீல் இருந்தாலும் அந்த படம் எப்படி வரப்போகுது, ஹெச் வினோத் என்ன மாதிரி பண்ண போகிறாரு, அந்த அந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி இது லாஸ்ட் படங்கும்போது ஏற்கனவே லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு திருப்பி லாஸ்ட் படம்னு வருது. அது என்ன ப்ரொசீஜர்னு தெரியல. மேபி கால் ஷீட் கொடுத்ததுனால லாஸ்ட் படம்னு சொல்லலாம். சினிமா விட்டு இனிமேல் சினிமா விட்டு போகலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சினிமா விட்டு போகிறதா நினைக்கிறேன். ஆமாம், படத்தை விட்டு போறாருங்கிற வருத்தம். இந்த இண்டஸ்ட்ரி விட்டு போகிறாருன்னு சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இது ஒரு நல்ல காரியத்துக்காக இஸ் ஸ்டெப்பிங் டவுன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த படத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு மெசேஜ், அரசியல் மெசேஜ் இருக்கும்னு நம்புகிறேன். அவர் வேற ஏதோ ஒரு மூமெண்ட்டில் போயிட்டுருக்காரு. அது நல்லதாக இருக்கும்னு நம்புகிறோம் எல்லாருமே. அதனால அது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். சரி, ஆக்சுவலி எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபிலிமை விரும்பி பார்த்துருப்போம்ல. ஒரு வாட்டி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி நிறைய எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருப்போம். லாஸ்ட் ஃபிலிம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஏற்றுக்க முடியல. அதுதான் விஷயம். ஓகேவா? அது கொஞ்சம் வருத்தமாக தான். வருத்தம் கண்டிப்பாக வருத்தம் இருக்க தான் செய்யும். பட் அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வருத்தம் போயிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. எஸ் சார், இல்லை நீங்கள் மட்டும் ஒரு அதுலேருந்து ஒரு மூம்பு தெரியுது. ஆக்சுவலாக வந்து இவங்க ஆக்சுவலி வேற பொலிட்டிக்கல் ரீதியாக பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வளரணும். ஓகே, உடனே வந்து ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா மக்களோட சிந்திக்கும் திறன் வந்து கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் அப்படிதான் நினைப்பீங்க? கண்டிப்பாக, சீரியஸாக. பட் இவங்க டிவிக்கே நான் வேற இவங்க வேற சப்போர்ட்டு. நான் டிவிக்கே டிவிக்கே தான். அரசியலில் வந்து இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. பட் இது இதெல்லாம் சொல்ற மாதிரி, அவங்க பேச்சுல சொல்ற மாதிரி இல்லை, இது எல்லாரும் சொல்ற மாதிரி அவர் வந்தா ஊழல் அழிஞ்சிருக்காங்க. அது படத்துல கண்டிப்பா அழியும். அவரால் எவ்வளவு முடியுமோ பண்ணுவாங்க. கண்டிப்பா அழியும் நான் நம்புறேன். படத்தில் இருக்கிற மணிக்கே நடந்துருச்சுன்னா அப்புறம் தமிழ்நாடு மக்களோட இது எதுக்கு சொல்லுங்க? ஓட்டு எதுக்கு? படத்தில் நடக்கிற மணிக்கே நடந்துச்சுன்னா ஊழல் வந்து கண்டிப்பாக அழிக்க முடியாது. ஆக்சுவலி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபிலிம் எல்லாமே பண்றது ஃபிலிமியா மட்டும்தான் இருக்கும், ரியல் லைஃப்ல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. ரியலாவே ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஊழல் அழியும் கண்டிப்பா. அழிக்க முடியாதுன்னு சொல்றேன். நான் எந்த ஆட்சி வந்தாலும் அழிக்க முடியாதுன்னு சொல்றேன். ஏன் சார்? அதுல அது ஒவ்வொருவரோட தனிப்பட்ட மனுஷனோட இதுதான். அவன் வாங்கக்கூடாது என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு தான் அழியும். நம்ம சும்மா சொல்றதுனாலயே பண்றதுனாலே அழியாது. முதல்வன் சிவாஜி எல்லாம் வெறும் படமாவே படம் தான் அது. நிஜத்தில் நடக்காது. நிஜத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. மேபி நடக்கலாம், ஃபியூச்சர்ல நடக்கலாம். நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இப்போ அவர் சொல்றாருல, விஜய் சார் சொல்றாருல, கண்டிப்பா அது வந்தா மாற்றம் ஒரு ஊழல் அழிஞ்சிருங்கிறாங்களா? அப்ப விஜய் சார் வந்தா ஊழல் அழிஞ்சிருமா? படமே நடிச்சிட்டு போகலாம். அரசியலுக்கு வந்தால் எதுக்கு பிரச்சனை தான் வரும், தேவையில்லாத. அதனால பேசாத படமே நடிக்கலாம் விஜய்க்கு. அரசியல் அனுபவம் இல்லாதவங்க வந்து அதை பண்ண முடியாதுல்லப்பா. அதுக்காக அது வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி டிசிஷன் எடுப்பாங்க. இந்த படத்தில் அநேகமாக எதனா ஒரு சில வார்த்தைகள் ஏதாச்சும் ஒரு பஞ்சு இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அது அவரை பொறுத்து தான் இருக்குது. பார்த்தா தான் தெரியாது அதெல்லாமே. ஏன்னா 2026 இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வரப்பார மறுபடியும் இன்னொரு எலெக்ஷனாக இருக்கும், 31 இருக்கட்டும். அப்போ தான் தெரியும் எந்த மாதிரி ஊழல் அலைஞ்சிருக்கு. அவரோட ஆட்சியாக இருக்கட்டும், இல்லைனா இப்போ இருக்க ஆட்சியாக இருக்கட்டும், அவர் என்ன நம்ம கொள்கையை மேற்கொள்றாருன்றதை பொறுத்து தான் இருக்குது. இல்லை, அது போக போக தான் சார் தெரியும். ஆக்சுவலி இமீடியட்டாக நம்மளால் வந்து ஒரு கருத்து வந்து சொல்லிட முடியாது. ஐ மீன் பேசுறது இதெல்லாம் வச்சு வந்து ஹவு இஸ் கோயிங் டு பி அப்படிங்கிறது வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் நல்லது நடக்கும்னு நம்புகிறோம். நம்புறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஸோ கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான். ஆஃப்கோர்ஸ் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் தான் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு நம்ம சான்ஸ் கொடுக்க தான் போகிறோம். அது நல்லபடியாக ரிப்ளேஸ் பண்ணி நல்லபடியாக வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். மக்களுக்கு நல்லது பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, சினி இண்டஸ்ட்ரி சம்பாரிச்சாங்க, போனாங்க வந்தாங்க. ஆக்சுவலி ஐ ஆம் டயாட் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார்.
பட் ஈவன் ஹீ இஸ் ஆல்சோ நாட் ரெடி டு கம் இன் பாலிடிக்ஸ். ஓகேவா, இப்போ ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ தூரம் போகுது, எனக்கு சம்பாதிக்க நினச்சா விஜய் சம்பாதிக்கலாம், ஓகே, நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். பட் இந்த சுச்சுவேஷனில் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு இனிஷியேட் எடுக்கிற அளவுக்கு ஒரு கட்ஸ் ஓகே இருக்குதுன்னா, ஹட்ஸ் ஆஃப் ஹிம், ஃபைன், வி ஆர் வெல்கம் ஹிம். வெல்கம் பண்றீங்க. யா, வெல்கம், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. மெயின் ரீசன் இது அமௌண்ட் இன்னும் மார்க்கெட்டில் பேஸ் இருக்குது, இன்னும் ஏர்ன் பண்ணலாம், க்ரோர் கணக்கு ஏர்ன் பண்ணலாம். பட் இதோட முடிச்சுட்டு ஓகே நான் வரேன், அப்படி இந்த பொலிட்டிக்ஸ் மூலிமா ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் எடுக்கிறது நல்லது தான். பட் இனிஷியேட் எடுத்து இன்னும் நல்லா பண்ணார்னா டெஃபினெட்லி வெல்கம் ஹிம். எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க, யாரும் அதெல்லாம் செயல்படல. அரசியலுக்கு வரும்போது எல்லாரும் சொல்கிறது தானே, அதை தான் அவரும் சொல்கிறாரு. வந்தா அப்போ இவர் சொல்ற மாதிரி ஊழல்லாம் அழிச்சிட முடியாதா? அதெல்லாம் எதுவுமே மாற்ற முடியாதுப்பா, காலங்காலமாக அது வந்துன்னு தான் இருக்கும். ஆமாம், வர்றது வந்துன்னு தான் இருக்கும். எந்த கட்சி வந்தாலும் வர்றது வந்துன்னு தான் இருக்கும். அதெல்லாம் மாறாது. சும்மா கதை. பெண்களுக்கெல்லாம் சுதந்திரன்றதே கிடையாது. எங்கே இருக்க? இல்லையே. சின்ன சின்ன குழந்தைலாம் இட்டு போய் கெடுத்து சாவடிக்கிறாங்க. எதனா சுடுறாங்களா, தூக்கு தண்டனை போடுறாங்களா? அதெல்லாம் பண்ணுறது இல்லைல்ல. அப்போ எங்கே பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு? இல்லைல்ல, பயந்து தானே பொம்பளை பிள்ளை பெற்றவங்க பயந்து தானே வாழறாங்க. அதெல்லாம் யார் வந்தாலும் அது மாறாது. அது அப்படித்தான். ஆக்சுவலாக வந்து நிஜத்தை தான் அவங்க வந்து நிழலாக எடுக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஜத்தை வந்து தான் நிழலாக எடுக்கிறாங்க. இப்போ நடந்த விஷயத்தை தான் நம்ம நிழலாக எடுக்கிறாங்க, தெரியுதுங்களா? நல்லா நம்புவோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண முடியும். நடக்கலாம். நிஜத்துல நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த படத்துல எல்லாம் காட்டுறாங்களே, இந்த ஊழல் லெட்டர் ஆச்சு, இந்த படத்துல சிவாஜி படத்துல நடந்து வர மாதிரிலாம் காட்டுவாங்கல்ல, அது மாதிரிலாம் நடக்குமா? அது வந்து படங்க, நீங்களே சொல்லிட்டீங்க அது படத்தில் காமிச்சதுன்ற மாதிரி. அது தெரியலங்க. ஏன்னா இப்போ ஆக்டரா விஜய் சார் வந்து இவ்வளோ வேணா நம்ம பார்த்துருப்போம். பட் அரசியல்வாதியா இது வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் எதுவுமே பண்ணனால அந்த வரைக்கும் டக்குனு எதுவும் முடிவில் சொல்ல முடியல. உண்மையிலேயே அவர் வந்து அரசியல் மாறுமா இல்லை மாறாதான்ற மாதிரி, ஊழல்லாம் ஒழிய மாறுற மாதிரி, அது கேள்விக்குறி தான். அவரை பொறுத்து இருக்கு. இனிமே எம்ஜிஆர் மாதிரியோ பிறந்து வளர்ந்தாதான். எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாது. சொல்ல வேணா செய்யலாம், எம்ஜிஆர் மாதிரி இருக்காங்க, பண்ணலாங்க. ஆமாம், எம்ஜிஆர் மாதிரி அவருடைய குணம் மாதிரி பிறந்து வரணும். அது வரைக்கும் இல்ல. இல்லை, இனிமே பிறந்து வர வாய்ப்பே இல்லை. மறுபடியும் அவர் வந்தாருன்னா ஜனங்க மொத்தம் அங்கே தான் நிற்கும். அதான் இப்போ அவரை தான் இப்போ விஜய் சார் தான் எம்ஜிஆர்னு எல்லாரும் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லிக்க வேண்டியதான், ரசிகருங்க விட மாட்டாங்கல்ல. ஊழல் அழியுதுன்றது ஜஸ்ட் பேசிக் தான். இப்போ என்ட்ரா வராங்களே, இது என்ட்ரா ஆனால் தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் எப்படி போகிறாருன்னு நம்ம கெஸ் பண்ண முடியும். கொடுக்காமே அவர் அழிப்பார் போவார்ன்ற சொல்கிறதுலாம் நம்ம பண்ண முடியாது. பரவாயில்ல, வெல்கம் ஹிம். ஆஃப்டர் தட் ஏன்னா 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அடுத்து சேஞ்ச் ஆக போகுது. இந்த 5 இயர்ஸில் அவர் ஓகே பண்ணிவிட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டு அட்லீஸ்ட் நல்லது பண்ணாலும் இடம் பிடிப்பார், கெட்டது பண்ணாலும் இடம் பிடிப்பார். நல்லது பண்ணார்னா அடுத்த ஸ்டேஜும் அங்கே தான், கெட்டது பண்ணால் வாஷ் அவுட் ஆகிட்டு திருப்பி யார் ஒருத்தவங்க வருவாங்க. பட் நல்லதுன்றதுக்கு இனிஷியேட் எடுத்து வரதுக்கு வி ஆர் வெல்கம் ஹிம். அவரால் முடியாது, கம்பல்சரி முடியாது. எதனால சார் அந்த ஒரு கருத்து? நிறைய சம்பாதிக்கிற ஆரம்பித்தார் அவர். என்ன, அவரால் எல்லாம் ஊழலெல்லாம் ஒழிக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. எதனால சார்? இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அரசியல் வந்து மல்டி மில்லியனர் நடத்துகிற மாதிரி ஆயிடுச்சு தொழில். அதனால் இவங்கெல்லாம் பண்ண முடியாது. அண்ணாமலை மாதிரி ஒரு எஜுகேட்டடு வந்தால் அவரால் முடியுமே கண்டி, சாதாரணமாக இவங்களால முடியாது. விஜயாலெல்லாம் முடியாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல விஜய் சார் வந்து அண்ணாமலை அவர்களோட இணைஞ்சாருன்னா அதை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நடக்கலாம். மனமாற்றம் நடந்து, அதாவது புதிய ஆளுங்க தேவை தான் கண்டிப்பாக இப்போதைக்கு. அது வந்து இவங்களால முடிஞ்சால் முடியும், அண்ணாமலையால் முடியும், அவங்க டீம் முடியும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க, புதிய ஆளுங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. இப்போது இருக்கிறது மோசம் சொல்ல முடியாது, இருந்தாலும் புதிய ஆள் வேணும்னு அப்படி தேவைப்படும் போது எது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ அரசியல் போகிறதுனால அவங்க எல்லா சைடும் சொல்கிறது அவர் போனால் கண்டிப்பாக ஊழல் அழிஞ்சிருங்கிறதா, அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, பார்ட் டைம் தான், அங்கேயும் பார்ப்பாரு இங்கேயும் பார்ப்பாரு. ஆனால் இதை டிஸ்கன்டினியூலாம் பண்ண மாட்டார். இது மேபி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் எடுத்துருவார். பட் அவர் வந்தால் ஊழல் அழிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா விஜய் சார் வந்தால்? கண்டிப்பாக ஓரளவுக்கு. இந்த முதல்வன் சிவாஜி படம் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஓரளவுக்கு பண்ணிடுவார். எதனால அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது? ஃபேன்ங்கிறதுனாலயா இல்லை, அவருக்கு கரண்ட் அப்டேட்டுக்கெலாம் அவர் கரெக்டான ஆளுவர் தான். மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஏர்லீஸில் இருக்காங்க, இவங்க தான் கொஞ்சம் 20s உள்ளவரெலாம் கொஞ்சம் கரண்ட் உள்ளதெல்லாம் கரெக்டாக இருக்காரு. புதுசாக பண்ணுவார்.